ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? சப்போஸ் மறந்து போச்சு, இல்லை லாகின் பண்ணும்போது தெரியல அப்படின்னாலுமே நம்ம வந்து பாஸ்வேர்டு எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே பாருங்கள், நம்ம 3 டாட் ஐக்கானுக்கு 3 கோடு போட்டு ஒரு சிம்பிள் ஐக்கான் இருக்குங்களா, ஆப்ஷன் ஐக்கானும் போ அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு மேலே பாருங்கள் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் அப்படிங்க கிளிக் பண்ணோன்னே நீங்கள் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி போங்க. இதில் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. அது கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் சி மோர் டு அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த சி மோர் அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட் சென்டர் போய்க்குவோம். இதில் கீழே பாருங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணணும். நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு இல்லை பாருங்கள் சேவ்டு லாகின் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இது வந்து நீங்கள் ஒரு டைம் லாகின் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணிட்டான்னு சொல்லி கேட்கு நாட் நவ் சேவ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் எப்போ சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகிக்கு. ஏன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்க முடியாது. அதுக்காக தாங்க இப்போ சேவ்டு லாகின் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிங்க. இப்போ நான் சேவ்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணி அதை ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கண்டிப்பாக இருக்குது. அந்த கூகுள் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அந்த கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜாக வருங்க. இதில் கீழே பாருங்கள் நம்மளுக்கு ஆட்டோ ஃபில் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறது உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்கு. அதாவது நாட் நவ் ஓகேன்னு கேட்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதில் தான் கேட்கு. இதில் வந்து நம்ம ஆட்டோ ஃபில் வித் கூகுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஆட்டோ ஃபில் வித் கூகுள் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணும்போது ஆகிறதா. ஓகேங்களா, இதில் பாருங்கள் நம்மளுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. ஆமாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அப்புறம் மூணாவதாக கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் சொல்லிக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் என்னென்ன ஆட்டோ ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாமே இருக்குது. நம்ம சேவ் லாகின் கொடுத்தோம்ல, அப்போ எல்லாமே இருக்குது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்துக்கிறேங்க. கொடுத்த உடனே நீங்கள் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பேட்டர்ன் எது போட்டிருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு இது வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கீழே பாருங்கள் நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு ஐக்கான் வந்து நீங்கள் கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணை என்னவோ பண்ணிட்டு ஆன் பண்ணி தொட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னவோ ஷோ ஆகுங்க. அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்டு என்னவோ அது தெரியும். இது வந்து நீங்கள் அதாவது சேவ்டு லாகின் கொடுத்துருக்கோன்னு. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைம் பாஸ்வேர்டு போடுவீங்களே, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த அதாவது சேவ்டு லாகின் அப்புறம் அதே போல் ஆட்டோ ஃபில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதெல்லாம் நாட் ஒன்று இருக்குது. அதில் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இருக்கிற ஃபோன்லாம் ஆட்டோ ஃபில் அதுவே ஆன் ஆகியதே இருக்குது. ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்க. மெயில் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அடுத்தது எந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க. நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா ஒன்று தான் இருக்குது. 4-5 அக்கௌண்ட் வந்துச்சு. எந்த அக்கௌண்ட்டாக செலக்ட் பண்ணிங்க. அதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குங்க. அந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்துடுவோம். இதில் உங்களுக்கு இப்போ ஹோமு, பர்சனல் இப்போ டேட்டா அண்ட் ப்ரைவசி இது மாதிரிலாம் இருக்குது. அதில் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துங்க. இப்போ நான் செக்யூரிட்டி கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனுமே வருது. ஓகேங்களா, இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததில் இதில் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு அந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் கிளிக் பண்ண அதே போல் இதில் வந்து ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக் தான் தேவைப்படுது. சப்போஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணோன்னா அதே போல் கண் ஐக்கான் அதெல்லாம் வந்துருச்சு. இது மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது இதில் வந்து நம்ம சேவ்டு லாகின் கொடுத்துருக்கோன்னு. அதே போல் ஆட்டோ ஃபில் வந்து கேட்கு. கண்டிப்பாக எல்லா ஃபோன்லையும் ஆட்டோமேட்டிக்காக கேட்கு. ஒவ்வொரு ஃபோனில் எனபிளும் இருக்குது. நீங்கள் இந்த வேலை வந்து ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு மறந்தாலும் சரி இல்லை தெரியலனாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கூட்டுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.